குருவே, என்னுடைய குழந்தை எவ்வளவு அழகாக இருக்கிறானோ அவ்வளவு அழகான பெயரை சூட்டுங்கள். உங்களுடைய மகன் மிகப்பெரிய அற்புதமான ஒளி நிறைந்தவனாக உள்ளான். ஒரு அற்புத சக்தி இவனிடம் உள்ளது. ஒரு பார்வையிலேயே என் மனதை இவன் ஆட்கொண்டு விட்டான். இவனது பெயரும் இவனைப் போல் புனிதமானதாக இருக்க வேண்டும். இவனுக்கு நான் சூட்டும் பெயர் கிருஷ்ணன், 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 கிருஷ்ணன். கிருஷ்ணன். எங்கள் மகனிற்கு மிக அழகிய பெயரை சூட்டியுள்ளீர்கள். இதை கேட்ட நிமிடமே என் மனதிற்கு பரமானந்தமாக உள்ளது. கிருஷ்ணன் நேசிக்கும் மனங்களுக்கெல்லாம் அழகையும் அன்பையும் வழங்குபவன். ஆனால் அதர்மம் செய்பவர்களை அழிக்க பிறந்தவன். அநீதியை இவன் அழிப்பான். இந்த பிரபஞ்சத்திற்கே ஆதாரமாக இருக்கப் போகிறவன்தான் கிருஷ்ணன், கிருஷ்ணன், கிருஷ்ணன். உன்னை அழிக்கப் போகிறவன் பிறந்து விட்டான். தேவகி மற்றும் வாசுதேவரின் 8வது மகன் இந்த பூமியில் பிறந்து விட்டான். பொய், பாவம் மற்றும் அதர்மத்தை அடியோடு அழித்து அதர்மம் செய்கிறவர்களை ஆட்டுவிக்கப் போகிறவன் கிருஷ்ணன். உண்மை மற்றும் தர்மத்தை காப்பவர்களின் வாழ்வில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருபவன்தான் கிருஷ்ணன். கிருஷ்ணா, என்னுடைய அன்பு தம்பி கிருஷ்ணன். ஆம். யசோதா தாயே, நான் சென்று கோகுலம் முழுக்க இனிப்புகளையும் வெண்ணெய்களையும் அளித்து வருகிறேன். ஏனெனில் என் தம்பி இனிப்புகளை விடவும் வெண்ணெய்களை விடவும் மிக இனிமையானவன். வாங்கிக் கொள்ளுங்கள் மாமா, இனிப்பு உண்ணுங்கள். எனக்கு தம்பி பிறந்துள்ளான். அவனது பெயர் கிருஷ்ணன். கேள்விப்பட்டாயா ராதா? நந்தன் ராஜாவுக்கு மகன் பிறந்துள்ளாராம். நந்தகுமாரனுக்கு கர்க் முனிவர் பெயர் சூட்டியுள்ளாராம். கிருஷ்ணன், கிருஷ்ணன், கிருஷ்ணன். கிருஷ்ணன், கிருஷ்ணன், கிருஷ்ணன்.
மிகவும் அழகான பெயர். மிகவும் மகிழ்ச்சியான செய்தி. கோகுலம் முழுவதும் ஒன்று சேர்ந்து கொண்டாடுகிறார்கள். கிருஷ்ணன் கிருஷ்ணன் கிருஷ்ணன். கிருஷ் பெயர் மிகவும் அழகானது முனிவரே. ஆனால் என்ன ஆனால் யசோதா? இந்த பெயரை கூற எனக்கே நாக்கு தடுமாறுகிறதே. முனிவரே, ஊரில் உள்ள பெரியவர்களுக்காக மற்றும் குழந்தைகளுக்காக எளிதாக உள்ள ஒரு பெயரை சுட்டுங்களேன். பெயர் என்ன பெயர்? தாய் எந்த பெயரில் அழைத்தாலும் அந்த பெயர்தான் குழந்தையின் அடையாளமாகிவிடும். நீங்கள் இவனை கிருஷ்ணன் எனலாம், கோபாலன் எனலாம், கிஷன் என்றும் அழைக்கலாம், கண்ணன் எனலாம். கண்ணனா? கண்ணன் கண்ணன். கண்ணா, இந்த பெயர் எவ்வளவு அழகாக உள்ளது. கூறவும் அழைக்கவும் இனிமையாக உள்ளது. ஆமாம், நான் முடிவு செய்து விட்டேன். கோகுலம் உன்னை கிருஷ்ணன் என்று சொல்லலாம். ஆனால் எனக்கு நீ என் கண்ணன் தான். என் கண்ணன், எனது சின்ன கண்ணன் நீ. எனது மகன் உனக்கு காலன். யமுனையின் அக்கறையில் கோகுலத்தில் உள்ளான். என் மகன் என்று மதுரா வருவானோ அன்று உன் வாழ்வின் இறுதி நாளாக இருக்கும் கம்சன், வாழ்வின் இறுதி நாளாக இருக்கும் கம்சன், வாழ்வின் இறுதி நாளாக இருக்கும் கம்சன். பூதகியே, நீ எங்கே இருக்கிறாய்? காட்சி கொடு பூதகியே. கட்டளையிடுங்கள் மகாராஜா கம்சா, நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய அழிவை நீ அழித்தாக வேண்டும் பூதகியே. யமுனைக்கு அக்கறையில் அவன் நேற்றுதான் கோகுலத்தில் பிறந்துள்ளான். அங்குதான் எங்கோ ஒளிந்துள்ளான். என்ன சிறிய காரியம்தானா? இந்த பூதகி நிச்சயம் உங்கள் கட்டளையை நிறைவேற்றுவாள் மகாராஜா.